ஹாய், நான் உங்க விஷ்ணு வந்திருக்கேன். இவங்களாம் நம்மளோட சிஸ்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்க சொல்லிடுவோமா? சொல்லுங்க. ஹாய், நான் தான் உங்க கௌரி வந்திருக்கேன். ஹாய், நான் தான் உங்க மீனா வந்திருக்கேன். சரி, இன்னைக்கு வந்து கருத்து சொல்லல, கமெண்டே சொல்லுவோம். என்னடா கமெண்டே வாரம் சொல்லியிருக்கான்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மாட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணோம்ல, அதானே நல்லா இருக்கும். சரி, வாங்க கமெண்ட் பார்த்துடலாம். அம்மா, என் மகனுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்க பிரார்த்தனை செய்யுன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்க மகனுக்கு வந்து வேலை கிடைக்கும். அதுக்கு நாங்க கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பா செய்வோம். அடுத்து இன்னொரு வீடியோல ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க, எத்தனை மணிக்கு அருள்வாக்கு வரணும்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து இது வந்து ஃபுல்லாவே சொல்லியிருந்தேன் டீட்டெயிலா. 8 மணிக்கு வந்து இங்க மந்திரம் எல்லாமே படிப்பாங்க. 8 மணிக்கு பூஜை வைப்பாங்க அம்மா. பூஜை வச்சோடனே 10 மணிக்கு வந்து இங்க 10 மணி அந்த அளவுல வந்து அம்மா சொற்பொழிவு பேசுவாங்க. அதுக்கப்புறம் 10:30 அந்த மாதிரிக்கு வந்து அம்மா வந்து அருள்வாக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க வந்து ஒரு பூஜைக்கு வந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ப இப்ப நீங்க புதுசா வரீங்கன்னா பூஜைக்கு வந்தாலும் இந்த கோவிலோட நடைமுறை எல்லாமே எப்படி இருக்கிறது உங்களுக்கு புரியும். இந்த கோவில் பத்தி உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க பூஜைக்கு வந்துட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். இதே எனக்கு வந்து சீக்கிரமா போகணும் அப்படின்னா A1 டோக்கன் போட்டு நீங்க பாத்துட்டு போகலாம். இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து வெயிட் பண்ணி முத்து போட்டுட்டு பார்த்துட்டு போகலாம். இன்னொருத்தவங்க கேட்டிருக்கீங்க, காய்கறி வெட்ட வந்து உதவிக்கு ஆள் இருப்பாங்களான்னு கேட்டிருக்கீங்க. இங்க வந்து உதவிக்கு ஆள்லாம் கிடையாது, எல்லாமே இந்த பக்தர்கள் தான். அம்மாக்காடி தொண்டு செய்யறதுக்காடி வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருக்கீங்க. என்ன கிழமை வரணும்னு கேட்டிருக்கீங்க. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாளும் இந்த மாதிரி சொல்றேன். அதாவது நீங்க சீக்கிரமா இல்ல நான் 5 மணிக்குள்ள பார்த்து போனோம்னா வெள்ளிக்கிழமை வரலாம். பொறுமையா பார்த்து போட்டா ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி ஹாலிடே இருக்கனால அப்பதான் வருவாங்க. வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிடும். இன்னொருத்தவங்க கேட்டிருக்கீங்க, ஜெய் பவானி நியூஸ் வரவே இல்லைன்னு கேட்டிருக்கீங்க. சாரி, அம்மா வந்து டெய்லியும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, கருத்து எல்லாமே சொல்லுவாங்க. அப்படி வரல அப்படின்னா அது இன்டர்நெட் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. காலை வரணுமா மாலை வரணுமா இன்னொருத்தவங்க கேட்டிருக்கீங்க. எப்பவுமே காலையில வாங்க, சாயங்காலம் முடிஞ்சிடும், அப்புறம் ஏமாந்துட்டு போயிடாதீங்க. எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டீங்களே, சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் மீற முடியாத வழிகள் இருக்கிறது, மீண்டும் வர வழி இன்றி கண்ணீர் மட்டும் வருகிறதுன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அம்மா வந்து வர்றதுக்காண்டி உங்களுக்கு அமைப்பாங்க, கவலைப்படாதீங்க. இங்க இருக்க எல்லாருமே அம்மா வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. பிரபஞ்சத்தின் சொந்தக்காரிக்கு சித்திரை திருலாம் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நாங்க காப்பெல்லாம் கட்டிட்டோம். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இந்நேரம் நாங்க அக்கினி செடிக்கு ரெடி ஆகிருப்போம். அதனால நீங்களும் கண்டிப்பா வர முடிஞ்சா கண்டிப்பா வாங்க, அம்மா நருள் பெருக. சரி, நம்ம இன்னைக்கு அன்னதானம் பாத்துக்கலாமா? ரொம்ப நேரம் பேசிட்டே நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். இது வந்து வெள்ளை சாதம், சுட சுட சாதம். இன்னைக்கு காப்பு கட்டின பக்தர்களுக்காண்டி அம்மா வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா வெஜிடபிளும் போட்ட சிறுபருப்பு சாம்பார், தக்காளி போட்ட தக்காளி குழம்பு. இது வந்து பச்சடி, வெண்டைக்காய் பச்சடி வச்சிருக்காங்க. கேரட் புடலங்காய் போட்ட கூட்டு, பாயாசம் மண்டவளம் பாயாசம் தான். இது வந்து ஏதோ ஒரு ஊருக்கா சொன்னாங்க, நார்த்தங்க ஊருக்கா. எல்லாருமே மன திருப்தியா சாப்பிட்டுக்காண்டி அம்மா வந்து தொண்டு செய்யறவங்களும் சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. ஓகே, ஜெய் பவானி. வேறு பண்ணுமா?